ஹரிகிருஷ்ண கோவிந்த முரளிதரா, பிரபு கிருஷ்ண கோவிந்த முரளிதரா. இப்போ நம்ம 72வது தசகத்தில் இருக்கோம். நாராயணியத்தை பொறுத்தவரை அக்ரூரருக்கு சுவாமி கொடுத்த காட்சிகளையும் அவர் சந்தோஷப்பட்டதையும் 2 பேருடைய சந்திப்பையும் நம்ம பார்த்துட்டு வரோம். இதில் 11வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். நந்தேன சாஹம் அமிதாதரம் ஆர்ச்சயித்வா தம் யாதவம் ததுதி தாம் நிசமய்ய வார்த்தாம் கோபேஷு பூபதி நிதேச கதாம் நிவேத்ய நானா கதா பிரஹி ரிஹதேன நிசாம் நிஷைஹி. அப்போ நந்தகோபரோட அந்த யாதவரை யாதவரோட ஆதரவோடு பூஜிச்சுட்டு அவர் சொன்ன செய்தியை கேட்டு அரசன் கட்டளையும் கோபர்கள்கிட்ட தெரிவிக்கிறார். யாதவம் ததுதி தாம் நிசமய்ய வார்த்தாம், அந்த வார்த்தையை தெரிவிக்கிறாங்க. இங்கே அவரோட பலவிதமான நிகழ்ச்சிகள் பற்றி பேசிட்டு இரவை கழிக்கிறாங்க அக்ரூரரும் சுவாமியும். அடுத்து 12வது ஸ்லோகம். சந்திராகிருஹே கிமுத சந்திரபஹா கிருஹேணு ராதாகிருஹேணு பவனே கிமு மைத்ரவிந்தே தூர்த்தோ விலம்பத இதி பிரமாதார் உச்சைர் ஆசாங்கிதோ நிசிமருத் புரணாதபாயாக. அன்னைக்கு காலையில் கிருஷ்ணனை சந்திக்காத கோபிகள் வஞ்சகனான கிருஷ்ணன் சந்திராவின் வீட்டில் இருக்காரா, சந்திரபாகுன் வீட்டில் இருக்காரா, சந்திராகிருஹே சந்திரபாகா கிருஹேணு. அப்போ இங்கே இருக்காரா அங்கே இருக்காரா, ராதையின் வீட்டில் இருக்காரா, ராதா கிருஹேணு பவனே இப்படி இங்கே இருக்காரா, மித்ரவிந்தையின் வீட்டில் தாமதிச்சுட்டு இருக்காரா. இரவில் உம்மை பற்றி ரொம்ப சந்தேகப்பட்டார்கள். ஏன்னா உங்களை காண முடியல அவளால். நீங்கள் அக்ரூரரோடு இருக்கிறத அவள் உணர்ந்துக்கல இல்லையா. அப்படி எல்லாருமே இங்கே சந்தேகிச்சுன்னு இருந்தா இல்லையான்னு சொல்கிறது இந்த 12வது ஸ்லோகம். இதோட 72வது தசகம் பூர்த்தியாகுது. ஓம் ஸ்ரீ அக்ரூர பிரியனே நமஹ. அடுத்து மதுரைக்கு புறப்படுறது. அக்ரூரர் அழைக்க மதுராக்கு புறப்படுறார் கிருஷ்ண பரமாத்மா. அது இப்போ 73வது தசகத்தில் பார்க்கலாம். நிசமய்யதவாத யான வார்த்தாம் பிரசமார்த்தா பசுபாலபாலிகாஸ்தாஹ கிமிதம் கிமிதம் கதம் நிவிதி நாஹ சமவேதா பரிதேவிதான்ய குருவன். அப்போ உம்முடைய பிரயாணத்தை பற்றின வார்த்தையை கேட்டு அந்த கோபிகை சிறுமிகள் ரொம்ப வருத்தம் அடைஞ்சிடுறா. ஏன்னா சுவாமி கிளம்புறாரேன்றது அவளால் அந்த சிறுமிகளால் தாங்கவே முடியல. இது என்ன இது எப்படி வந்தது, எதுக்கு சுவாமி கிளம்பணும் இப்போ எதுக்கு இப்போ கிளம்பணும்னுட்டு அவள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறான். அடுத்து 2வது ஸ்லோகம். கருணா நிதிரேஷ நந்த சூனோஹு கதம் அஸ்மான் விஸ்ருஜேத் அனன்யாநாதாக பதன கிமு தைவமேவ மாசீத் இதி தாஸ்த்வத்கத மானசா விலேபூஹு. அப்போ கருணாநிதிரேஷு, அப்போ கருணக்கடலான அந்த நந்த கோபர்னுடைய வேறு நாதன் இல்லாத நந்த சூணுஹு, சூணுனா புத்திரன், அந்த நந்தகோபனுடைய புத்திரன் இருக்கானே, கருணை கடல் இல்லையா, அவன் நம்மளை எப்படி தள்ளிடுவான், கஷ்டம் விதி இப்படி வந்துட்டுதே, அவன் கிளம்புற மாதிரி சுவாமி விதி பண்ணிட்டாரே அப்படின்னுட்டு உம்மக்கிட்ட மனசை பறி கொடுத்தவா அவள் புலம்பரா. விலேபூஹு மானசா விலேபூஹு, மனசால் புலம்பரா, அவளால் அதை தாங்க முடியல. சரம பிரஹரே பிரதிஷ்டமானஹ சஹ பித்ரா நிஜ மித்ர மண்டலைச்ச பரிதாப பரம் நிதம் பினீனாம் சமயிஷ்யன் வியமுஜை சஹாயமேகம். அப்போ சஹாயன்னா தோழன், அப்போ சமயிஷ்யன்னாலும் தோழர்கள். அப்போ இரவில் கடைசி யாமத்தில் உன்னுடைய தந்தையோடையும் தோழர் குலாத்தோடையும் நிஜமான மித்ரன், அவள் வாத்சல்யத்தில் குறைவானவா இல்லை, நிஜமான மித்திரர்கள். அப்படி இருக்கவாளோட சூழ்ந்துண்டு புறப்படும் பொழுது கோபிகைகளுடைய வருத்தத்தை தணிக்க ஒரு தோழனை அனுப்ப வைக்கிறார் சுவாமி. அடுத்த பாடல். அசிராத் உபயாமி சந்நிதிம் வோ பவிதா சாது மயைவ சங்கமஸ்ரீஹி அமிர்தாம்பு நிதௌ நிமஜ்ஜயிஷ்யே திருதமித்யா ஸ்விசிதா வதூர் அகார்ஷீஹி. இப்போ சீக்கிரமே உங்களுக்கு முன்ன நான் வருவேன், என்னோட கூடுற இன்பம் நல்லபடியாக மீண்டும் நடக்கும், அமுதக்கடலில் மூழ்க வைக்கிறேன் உங்களை நோட்டு கோபியர்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு
அவளை திருப்பி அனுப்பிச்சுட்டு கிளம்புறார் சுவாமி. தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ மதுரவாசனே நமஹா.